இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கருங்காத்து மழை கூட்டும், கடுமுறவு பகை கூட்டும். காஞ்சமாடு கம்புல பூந்த மாதிரி கோவணத்தில் ஒரு துட்டு இருந்தால் கோழி கூப்பிட பாட்டு வருமாம். தை மாத மழை தவிட்டுக்கும் உதவாது என்பது போன்ற சொலவடைகள் கொங்கில் ஏராளமாக புதைந்து கிடக்கின்றன. அடுக்கு மொழியில் 1000 வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் எதுகை மோனையுடன் 800 வார்த்தைகள் பேசுவதை காட்டிலும் ஒரு சொலவடை எளிதாக மனதில் பதிந்துவிடும். இந்த நுணுக்கத்தை நன்றாக புரிந்துள்ள அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கொங்கு மண்டல தேர்தல் பொதுக்கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலினை வசைப்பாட சரியான சொலவடை சொற்களை தேர்வு செய்து வைத்துள்ளார். ஒவ்வொரு மேடையிலும் பொதுக்கூட்டத்தையே புரட்டி போடும் கைத்தட்டலுடன் சொலவடைகளால் தாக்கிக் கொண்டிருக்கிறார். திருப்பூர் வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் கொந்தம்பாடியில் பேசும்போது, சட்டையில் இருந்தால்தானே அகப்பையில் வரும், நிதி இருந்தால்தானே ஸ்டாலின் புதிய திட்டங்களை கொடுக்க முடியும் என்று காய்ச்சி எடுத்தார். பொள்ளாச்சி வேட்பாளரை ஆதரித்து பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் பேசுகையில், ஊரில் ஓணான் பிடிக்க முடியாதவருக்கு காட்டில் சிங்கம் மேய்க்க ஆசை என்று ஸ்டாலின் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுவதாக நையாண்டி செய்தார். திருப்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில், சட்டி ஓட்டையாக இருந்தாலும் கொழுக்கட்டை வெந்தா சரி என்று தமிழகம் எப்படி போனாலும் சரி தன் மக்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் ஸ்டாலின் நினைக்கிறார் என்று பீரங்கி குண்டுகளைப் போல் சொலவடைகளால் துளைத்தெடுத்தார். பழனிசாமியின் சொல்லாடல் அதிமுகவினரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியிருக்கிறது.